तारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ஹரே கிருஷ்ணா. பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதலாம் ஸ்கந்தம் 15வது அத்தியாயம், பாண்டவர்களின் துறவு. இந்த அத்தியாயம் ரொம்ப அழகான அத்தியாயம், நமக்கு நிறைய பாடம் கற்றுக் கொடுக்குது. அதுல இன்னைக்கு படிக்கிற ஸ்லோகம் 32 முதல் 39 வரை. நிசம்ய பகவான் மார்க்கம் சம்ஸ்தாம் யது குலஸ்ய ச சபதாய மதிம் சக்ரே நிப்ருதாத்மா யுதிஷ்டிரா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபா ஜெய் ஸ்ரீல பிரபுபா கி ஜெய். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது வசிப்பிடத்திற்கு திரும்ப சென்று விட்டதையும் யது குலத்தின் முடிவையும் கேள்விப்பட்ட யுதிஷ்டிர மகாராஜா பகவானின் வசிப்பிடத்திற்கு திரும்ப சென்றுவிட முடிவு செய்தார். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம் இது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது வசிப்பிடத்துக்கு சென்று விட்டார். அப்ப கடவுளுக்கு அட்ரஸ் இருக்குன்னு அர்த்தம். கடவுளுக்கு முகவரி உண்டு, கடவுளுக்கு அட்ரஸ் உண்டு. அவர் அட்ரஸ் இல்லாமல்லாம் இல்ல. நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, கடவுள் எல்லா பக்கம் இருக்கிறாரு. ஆடியோ நான் மைக்ல தானே பேசிட்டு இருக்கேன், என் வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஆடியோ சரியா இல்லைன்னு சொல்றாங்களே. என் வாய்ஸ் கிளியரா இருக்குங்களா? ஹரே கிருஷ்ணா. எஸ், தேங்க்யூ. இப்போ அவங்களுக்கு மட்டும் ஏதோ ப்ராப்ளம், இடம் மாறி இருந்தாலும் சரியா, டவர் ப்ராப்ளம். சரி, இன்னைக்கு பெரும்பாலும் என்ன நினைக்கிறாங்க, கடவுள் எல்லா பக்கம் இருக்கிறாரு, அவருக்கு உருவம் கிடையாது, அவரு ஒளி வடிவில் இருக்கிறாரு, அவர் ஜோதி வடிவில் இருக்கிறாரு, அதனால அவருக்கு தனி இடம் ஒண்ணும் கிடையாது. அப்படிலாம் நிறைய பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, தவறா இத புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க தெளிவா சொல்லியிருக்காங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது வசிப்பிடத்திற்கு சென்று விட்டார். அப்ப அவருக்கு ஒரு வசிப்பிடம் உண்டு, அவருக்குன்னு ஒரு இடம் உண்டு. அதுக்கு பேர் தான் கோலோக விருந்தாவனம். பகவான் கிருஷ்ணனுடைய வசிப்பிடம் கோலோக விருந்தாவனம். அது ஆன்மீக உலகம். அது ஆன்மீக உலகம். ரெண்டு உலகம் இருக்கு, ஒன்று பௌதீக உலகம், இன்னொன்னு ஆன்மீக உலகம். நம்ம எல்லாம் இப்ப எங்க இருக்கிறோம்? பௌதீக உலகத்துல இருக்கிறோம். பகவான் கிருஷ்ணர் எப்போ எங்க இருக்காரு? ஆத்மீக உலகத்துல இருக்காரு. அப்போ இந்த ரெண்டுமே சரி, பௌதீக உலகம் சரி, ஆன்மீக உலகம் சரி, ரெண்டும் பகவான் இருந்தா தோன்றியதா பகவத்கீதையில சொல்றாரு. பகவத்கீதையினுடைய 10ஆம் அத்தியாயம் 8ஆம் ஸ்லோகம், அகம் சர்வஸ்ய பிரபவோ மத்த சர்வம் பிரவர்த்ததே இதி மத்வா பஜதே மா உதாபாவ சமன்விதா. அர்ஜுனா, இந்த ஜட உலகமானாலும் சரி, நம்ம எல்லாரும் இருக்கக்கூடிய இந்த ஜட உலகமானாலும் சரி, அந்த ஆத்மீக லோகம் கோலோக விருந்தாவனம் வைகுந்த லோகமானாலும் சரி, இந்த ரெண்டுமே பகவான் இருந்தா தோன்றியது. அகம் சர்வஸ்ய, என்னிடமிருந்தா எல்லாமே தோன்றுது. ஒன்று பௌதீக சக்தி, இன்னொன்று ஆன்மீக சக்தி. நம்ம இருக்கிற இந்த ஜட உலகம் இருக்கு இல்லையா, நம்ம இப்ப வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த ஜட உலகம் பகவானுடைய பௌதீக சக்தி அல்லது பகிரங்க சக்தி, ஜட சக்தி, மாயா சக்தி. இது பௌதீக சக்தி. பூமிராப்போ அனலோவாயு கம்மனோர் புத்தி ஏவச்ச அகங்காரம் இதீயமே பின்னா பிரகிருதி அஷ்டதா. நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம், இந்த 8ம் என்னிடமிருந்து பிரித்த சக்திங்கிறார். அப்ப இந்த நாம இருக்கக்கூடிய இந்த உலகம் ஜட உலகம். இந்த ஜட உலகம் கிருஷ்ணனுடைய பௌதீக சக்தி. இதுக்கு மேல இன்னொரு உலகம் இருக்கு, பரஸ்தஸ்மாத் பாவோன்ய வியக்தா அவ்யக்த சனாதனா. இந்த தோன்றி மறைகிற உலகத்துக்கு மேல நித்தியமான ஒரு உலகம் இருக்கு, அது நித்தியமானது. சனாதனம் என்றால் நித்தியமானது, சனாதனம் என்றால் மாற்றமற்றது, சனாதனம் நித்தியமானது. இன்னைக்கு குறிப்பா தமிழ்நாட்டுல தேவையில்லாம ஒருத்தர் சனாதனன் பேசி சனாதனத்தை பெருமைப்படுத்தி விட்டார். அவர் ஏதோ விளையாட்டா ஏதோ கேளிக்கையா பேசினாரு. ஆனா என்னாச்சு, சனாதனம்னா இன்னைக்கு நிறைய பேர் என்ன தெரிஞ்சுக்குவாது. என்ன சனாதனம்னா என்ன, சனாதனம்னா என்ன? நிறைய பேருக்கு சனாதனம்னா என்னன்னு தெரியாம இருந்தது. நிறைய பேர் தப்பா தெரிஞ்சுட்டு இருந்தாங்க. சனாதனம் என்ற வார்த்தைக்கு நிறைய பேருக்கு அர்த்தமே தெரியல.
நிறைய பேர் அதை பத்தி யோசிக்கவும் இல்லை. நிறைய இந்துக்கள் சனாதனம்ங்கிற வார்த்தையை பத்தி யோசிக்கிறதே இல்லை. நிறைய பேர் தப்பு தப்பா தெரிஞ்சு வச்சுட்டு இருந்தாங்க. சிலர் அதை தப்பாவும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. சனாதனம்னா ஒரு சார்பானது, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு, இதெல்லாம் தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெளிவான பதில் கிடைச்சிருச்சு. பகவத்கீதையில சனாதனம் என்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது. நிறைய இடங்கள்ல கிருஷ்ணர் சனாதனாங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனா. சனாதனா. So, சனாதனம்னா நித்தியமானது, அழிவற்றது, மாற்றமற்றது. இப்ப கிருஷ்ணா நித்தியமானவர், அழிவற்றவர், மாற்றமற்றவர். பகவானுடைய ஆன்மீக உலகம் நித்தியமானது, அழிவற்றது, மாற்றமற்றது. உயிர்வாளிகளாகிய நாம, இந்த உடல்ல இருக்கிற ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, மாற்றமற்றது. அப்ப பகவான் நித்தியமானவர், நானும் நித்தியமானவன். பகவான் ஆன்மீகமானவர், நானும் ஆன்மீகமானவன். அதனால பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டு சனாதன தர்மம். சனாதன தர்மம் என்றால் எனக்கும் இறைவனுக்குள்ள உறவு. நான் அவர் எஜமானன், நான் சேவகன். பகவான் எஜமானன், நான் சேவகன். பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு தோண்டுதான், அன்புதான் பக்தி. பக்தி தான் சனாதன தர்மம். ஒருத்தருடைய நித்தியமான மாற்றமற்ற நிலையான தர்மம். சரி, அது ஒரு வேற டாபிக். இங்க என்ன சொல்ல வரோம் இப்போ? பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் வசிப்பிடத்துக்கு சென்று விட்டு அவருடைய வசிப்பிடம் நித்தியமானது. அதையும் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, அவருடைய ஆன்மீக உலகம் எப்படி இருக்கு, பகவானுடைய ஆன்மீக உலகம் எப்படி இருக்குன்னு பகவத்கீதையில பகவான் சொல்றாரு. நதத் பாஷயதே சூரியோ ந சசாங்கோ ந பாவகா யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அர்ஜுனா, எனது உலகத்துல சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அப்ப எப்படி அங்க வெளிச்சம் இருக்கும்? அடுத்த கேள்வி இல்லையா? இப்ப இந்த உலகத்துல சூரியன் இருந்தாதான் வெளிச்சம், சந்திரன் இருந்தாதான் வெளிச்சம், மின்சாரம் இருந்தாதான் வெளிச்சம். ஆக்சுவலி நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. சந்திரனோ சூரியனோ மின்சாரமோ இல்லைன்னா நம்ம எல்லாம் இருட்டுலதான் உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே இருட்டுலதான் உட்காந்துருக்கோம். அப்ப பூமி இருள் நிறைந்தது. நம்ம இருக்கிற இடம் இருளானது. நமக்கு எப்படி வெளிச்சம் கிடைக்குது? சூரியன் மூலமா வெளிச்சம் கிடைக்குது, சந்திரன் மூலமா வெளிச்சம் கிடைக்குது, மின்சாரம் மூலமா வெளிச்சம் கிடைக்குது. ஆனா பகவானுடைய உலகத்துல நதத் பாசையதே சூரியோ நச சாங்கோ ந பாவகா. அங்க சூரியனுடைய வெளிச்சம் தேவையில்லை, சந்திரனுடைய வெளிச்சம் தேவையில்லை, மின்சாரத்தினால வெளிச்சம் தேவையில்லை, நெருப்புனால வெளிச்சம் தேவையில்லை. அப்ப எப்படி வெளிச்சமா இருக்கும்? அது சுயப்பிரகாசம் உடைய கிரகம். அது எப்பவுமே பிரைட்டா இருக்கு, சுயப்பிரகாசம் உடையது. நதத் பாஷயதே சூரியோ நசசாங்கோ ந பாவகா யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. அந்த உலகம் திவ்யமானது, நித்தியமானது, அழிவற்றது, மாற்றமற்றது. அது பகவானுடைய ஆத்மீக உலகம். அது கிருஷ்ணனுடைய ஆன்மீக சக்தி. அப்போ பகவானுடைய படைப்புல பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, ஏகபாத் விபூதி திரிபாத் விபூதி. அப்படின்னா பகவானுடைய சிருஷ்டிப்புலயே எண்ணற்ற பௌதீகங்கள் இருக்கு, எண்ணற்ற பிரம்மாண்டங்கள். ஒரு பிரம்மாண்டத்தை எடுத்துக்கிட்டா அதுக்குள்ள 17-14 லோகம், கோடிக்கணக்கான பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த கோடிக்கணக்கான பிரம்மாண்டத்துல ஒரு பிரம்மாண்டத்தை எடுத்துக்கிட்டா அதுல 17-14 லோகம். பூர்புவஸ்வகா, பூர்லோகம், புகர்லோகம், சர்க்கலோகம், ஜனலோகம், தபலோகம், சத்தியலோகம். கீழே அத்தல, பித்தல, சுத்தல, மகாத்தல, ரசாத்தல, பாத்தால. இது ஒரு பிரபஞ்சம், இது ஒரு பிரம்மாண்டம். இந்த மாதிரி எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. ப்ளீஸ் ஆன் மை வீடியோ. ஓகே, இந்த மாதிரி எண்ணற்ற பிரம்மாண்டங்கள் இருக்கு. அந்த பிரம்மாண்டங்கள் எல்லாமே பகவானுடைய ஏகபாத், ஒரே ஒரு 1/4% தான். இந்த பௌதிக சிருஷ்டிப்பு இருக்குல்லையா, இந்த பிரபஞ்சம், இந்த பிரபஞ்சம் படைத்தது யாரு, எப்படி படைச்சாங்கன்னு ஆராய்ச்சி பண்றாங்க நிறைய பேர். இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டது, இயற்கை தானா இயங்குதா, இயற்கைக்கு பின்னாடி யார் இருக்காங்க, எவ்வளவு ஆராய்ச்சி பண்றாங்க. ஆனா சிலர் வியந்து பாக்குறாங்க எப்படி நடக்குது. இது வெறும் 1/4% தான். இது 3/4% பகவானுடைய ஆன்மீக உலகம், திரிபாத் விபூதி, எண்ணற்ற வைகுந்த லோகங்கள். ராமர், நரசிங்கர், வராகர், மத்ஸ்ய கூர்மா,
பகவானுடைய பல்வேறு அவதாரங்கள், அவதாரத்துடைய அவதாரங்கள், ஒரு ஒரு அவதாரத்துக்கு ஒரு ஒரு வைகுந்த லோகங்கள், அந்த வைகுந்த லோகத்துல கோடிக்கணக்கான வைகுந்தவாசிகள், சேவகர்கள், இப்படி இந்த படைப்பு கால் சதமானதான் இந்த பௌதிக உலகத்துல. பகவானுடைய ஆன்மீக உலகம் 3 மடங்கு பெரியது ஜட உலகத்தோட. அதனால அவருக்கு வசிப்பிடம் உண்டு. கடவுளுக்கு வந்து அட்ரஸ் ப்ரூஃப் உண்டு, ஐடி ப்ரூஃப் உண்டு. அவருக்கு அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் இல்லாமல்லாம் இல்ல. கிருஷ்ணா அவருடைய இடம் இது கோலோக விருந்தாவனம். பகவானுக்கு எல்லாம் இருக்காங்க. இப்ப யாராவது கேக்குறாங்க இல்லையா, சார் உங்க முகவரி என்ன, உங்க ஆதார் கார்டு என்ன, உங்க ஆதார் கார்டு எடுங்க இல்லையா, எந்த விஷயம் போனாலும், எதுக்கு போனாலும், டிக்கெட் புக் பண்ணணும், ரூம் புக் பண்ணணும், பேங்க்குக்கு போகணும், உங்க ஆதார் கார்டு காமிங்க. அப்ப இது என் ஆதாரம் என் அடையாளம் இல்லையா, தமிழ்ல எழுதியிருப்பாங்க ஆதார் கார்டுல, என் ஆதாரம் என் அடையாளம். ஆனா உண்மையில அது நம்மளுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு கிடையாது. என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, நான் கஷ்டப்பட்டு கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணி ஆதார் கார்டெல்லாம் வாங்கினா அது உண்மையான ஆதார் கார்டு இல்லைன்னு சொல்லிட்டீங்களே. அது டூப்ளிகேட் ஆதார் கார்டு தான். ஏன்னா என் ஆதாரம் என் அடையாளங்கிறது இந்த உடல் சார்ந்து. நான் இந்தியன், அதனால இந்திய குடிமகன். நான் அமெரிக்கன், நான் அமெரிக்க சிட்டிசன். நான் ரஷ்யன், நான் ரஷ்யாவோட சிட்டிசன். நோ, தீஸ் ஆர் ஆல், இதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் ரியல். இது உண்மை இல்ல, இது உண்மையான அடையாளம் இல்ல. அப்ப நம்ம உண்மையான அடையாளம் என்னது? ஜீவேரே சொருபோய் கிருஷ்ணரே நித்யதாஸ். இதுதான் என் உண்மையான ஆதாரம். நம்ம எல்லாருடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு வந்து கிருஷ்ணருடைய சேவகன். நாம எல்லாருமே கிருஷ்ணருடைய சேவகர்கள் தான். ஜீவாத்மாக்கள் எல்லாருமே கிருஷ்ணருடைய சேவகர்கள் தான். அப்ப நமக்கு ஆதார் ப்ரூஃப் உண்டு, அட்ரஸ் ப்ரூஃப் உண்டு. ஆத்மாவுடைய ஆதார் ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் என்னன்னா, ஆத்மா வந்து கோலோக விருந்தாவனத்தை சேர்ந்தவன். ஏன்னா கோலோக விருந்தாவனம் யாருடையது? கிருஷ்ணருடையது. நாம் எல்லாரும் கிருஷ்ணருடைய குழந்தைகள். பகவான் வந்து நம்ம எல்லாருக்கும் தந்தை. பிதாகமஸ்ய ஜெகதோ மாதா தாதா பிதாமக. இந்த அகிலத்துடைய தாய், தந்தை, முன்னோன், காப்பவன் எல்லாம் கிருஷ்ணர் தான். அப்போ அவருக்கு அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. கிருஷ்ணருடைய உண்மையான அடையாளம் வந்து அவர் வந்து சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம் கொண்டிருப்பவர். அவர் உடல் நித்தியமானது, ஆன்மா நித்தியமானது, எதுவுமே பிரிக்கவே முடியாது. இப்ப என் உடல்ல இருந்து என் ஆத்மா பிரிச்சிடலாம், என் உடலையும் என் ஆத்மாவை தனியா எடுத்துடலாம். அதான் உயிர் போயிருச்சுங்கிறோம். ஆனா கிருஷ்ணருடைய உடல் ஆன்மா வேறு வேறு இல்லை. நம்ம பின்னாடி வரக்கூடிய ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்குவோம். அப்ப பகவான் வந்து சச்சிதானந்த விக்கிரகம், நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபமுடையவர். அவருடைய அட்ரஸ் ப்ரூஃப் வந்து கோலோக விருந்தாவன். அதுதான் அவருடைய கேபிட்டல். வைகுந்த லோகங்கள் எண்ணற்ற வைகுந்த லோகம் இருக்கு. இப்ப யாராவது ராமருடைய ரூபத்துல கவரப்பட்டாங்கன்னா அவங்க ராமருடைய உலகத்துக்கு போலாம். அங்க அயோத்தியான்னு ஒரு தாமம் இருக்கு. அதே மாதிரி யாராவது வந்து வராகரோட ரூபத்துல கவரப்பட்டா அவர் வராகருடைய வைகுந்தத்துக்கு போகலாம். வாமனருடைய ரூபத்துல கவரப்பட்டவங்க வாமனருடைய இந்த மாதிரி பகவானுடைய எந்த ரூபத்துல நம்ம கவரப்படுறோமோ, எந்த ரூபத்து மேல நம்ம பக்தியை செலுத்துறோமோ, மனதை நிறுத்துறோமோ, உடலை விடக்கூடிய நேரத்துல அந்த பகவானை நம்ம நினைக்கும் போது அந்த வைகுந்தத்துக்கு போகலாம். யாராவது நரசிம்மரை நினைச்சு உடலை விட்டா அவங்க நரசிம்மருடைய வைகுந்தத்துக்கு போவாங்க. அங்க பிரகலாத மகாராஜ் இருப்பாரு, பக்தர்கள்லாம் இருப்பாங்க. அதே மாதிரி வாமன தேவர், அதே மாதிரி மத்ஸ்ய கூர்ம வராக நிறைய அவதாரம். அந்த ஒரு அவதாரங்களுக்கு ஒரு வைகுந்த லோகம் இருக்கு. அந்த வைகுந்தத்துல ஒரு நித்தியமா லீலை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம போய் அவருக்கு சேவை பண்ணலாம். அப்ப நம்ம எல்லாருக்குமே அடையாளம் இருக்கு, ஆதாரம் இருக்கு. ஆனா உண்மையான அடையாளம், ஜீவனுடைய உண்மையான அடையாளம் கிருஷ்ணனுடைய சேவகன். உண்மையான ஆதாரம் நான் கிருஷ்ணருக்கு சேவை செய்யறது. அதான் என்னுடைய ஒரிஜினல் ஆதார் கார்டு. ஐ எம் சர்வன்ட் ஆஃப் கிருஷ்ணா, கேர் ஆஃப் கோலோ விருந்தாவன். நான் கிருஷ்ணனுடைய சேவகன், நான் கோலோ விருந்தாவனத்தை சார்ந்தவன். இதுதான் நம்ம உண்மையான அடையாளம். அப்ப பகவான் கிருஷ்ணனுடைய அவருக்கு வசிப்பிடம் இருக்கு. அவர் ஒரு நபர், அவர் ஒரு உருவமற்றவர் அல்ல. கடவுள் வந்து ஏதோ உருவமற்றவர், அருவமானவர் அல்ல. அவருக்கு ரூபம் உண்டு. ரூபம் என்றால் புருஷா, புருஷன் என்றால் உத்தமன், புருஷோத்தமன். கிருஷ்ணர் வந்து புருஷோத்தமன், பரம புருஷோத்தமன் கிருஷ்ணன். அப்ப அவர் ஒரு நபர். அவருக்கு உலகம் உண்டு, அங்க அவருக்கு சேவகர்கள் உண்டு. அந்த சேவகன் எப்படியெல்லாம் பகவானுக்கு சேவை பண்ணணும்னு நினைக்கிறாரோ அப்படியெல்லாம் பகவானோட அன்பு பரிமாற்றம் செய்யறாரு. அப்ப கோலோ விருந்தாவனத்துல கிருஷ்ணாவுக்கு அப்பா அம்மாவும் உண்டு. நந்தகோபர், யசோதாமா. யசோதன் இளம் சிங்கம், நந்தகோபரின் குமாரன், இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையா. அப்போ கிருஷ்ண பகவானுக்கு வசிப்பிடம் இருக்கு. அப்ப கிருஷ்ணர் எங்கிருந்து வந்தாரு? பகவான் இந்த பூமியில வரும்போது கோலோக விருந்தாவனத்திலிருந்து வந்தார். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது வசிப்பிடத்திற்கு சென்று விட்டார். அப்ப பகவான் இந்த பூமியில வந்தாரு,
அவர் லீலையை முடிச்சுக்கிட்டாரு. திரும்பி அவருடைய ஆன்மீக உலகத்துக்கு போயிட்டாரு. யதுகுலத்தின் முடிவையும் கேள்விப்பட்ட யுதிஷ்டிர மகாராஜா பகவானின் வசிப்பிடத்துக்கு திரும்பி சென்று விட வேண்டும் முடிவு செய்தார். சரி, ஃபர்ஸ்ட் கிருஷ்ணர் எப்படி வந்தாரு போனாருன்னு தெரிஞ்சு. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு நினைச்சு, அப்படியே உருவம் இருந்தாலும் அது நம்மளை பாரு ஒரு உருவம் தான் நினைச்சுக்கிறாங்க. இதுதான் முட்டாள்தனம், மடமை. கடவுளும் நாமளும் ஒருபோதும் ஒன்றாகவே முடியாது, சமமாகவே முடியாது. நம்ம எல்லாரும் நம்ம கர்ம வினைனால இங்க வந்திருக்கிறோம். நம்ம எல்லாரும் இங்க பிறப்பெடுத்தது அவரவர் கர்ம வினை. அழகா இருக்கிறது, அழகில்லாம இருக்கிறது, படிப்பு படிப்பு இல்ல, உயர்வு தாழ்வு, ஏழை பணக்காரன், வசதி, புத்திசாலித்தனம் முட்டாள்தனம், இதெல்லாம் அவங்க கர்ம வினை தகுந்த. ஆனா பகவான் இங்க வராருன்னா அவர் தன் சொந்த விருப்பத்துல வர்றார். அவர் காரணமற்ற கருணையால் வர்றார். எப்படி வர்றாரு பகவான்? அதே ரூபத்துல வர்றார். இப்ப நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? நம்ம இந்த பூமியில வரும்போது நம்ம கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி உடல் எடுத்துக்கிறோம். சிலர் கர்ம வினைக்கு தகுந்த மாதிரி கருப்பா இருக்காங்க, சிலர் வெள்ளையா இருக்காங்க, சிலர் அழகா இருக்காங்க, சிலர் முட்டாளா இருக்காங்க. எல்லாம் அவங்க கர்ம வினை. ஆண் உடல், பெண் உடல், தாவரங்கள், விலங்கினங்கள், புழுக்கள், பூச்சிங்க, பறவைகள், 84 லட்சம் வகையான உயிரினங்கள். இப்படி நாம எல்லாருமே நம்மளுடைய கர்ம வினைக்கு ஏற்றாற் போல பிறவி எடுக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் இங்க எப்படி வராரு? தன் சொந்த விருப்பத்தினாலும் அதே உடலாலும் எந்த மாற்றமும் இல்லாம அவர் தன் நித்தியமான ரூபத்தோடு இங்கு தோன்றுகிறார். இதுதான் பகவத்கீதையினுடைய 4ஆம் அத்தியாயம் 6ஆம் ஸ்லோகத்துல சொல்றாரு. பகவான் எப்படி இந்த பூமியில தோன்றாரு? அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன் பிரகிருதிம் சமதிஷ்டாப்பிய சம்பவாமி ஆத்ம மாயையா. நான் பிறப்பற்றவனாயிருந்தும், அஜா அப்படின்னா பிறப்பற்றவன், நான் பிறப்பற்றவனாயிருந்தும், அவ்யயம்னா அழிவற்றவன். நான் பிறப்பற்றவனாயிருந்தும் நான் அழிவற்றவனாயிருந்தும், அஜோபிஷன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிஷன், நான் உயிர்வாளிகள் மத்தியில தோன்றுகிறேன். எப்படி தோன்றாரு? சம்பவாமி ஆத்ம மாயையா, தன் சொந்த சரீரத்தோட வர. பகவான் இந்த பூமியில வரும்போது அவர் உடல் எல்லாம் மாற்றுறதே கிடையாது, அதே சரீரத்தோட வர்றார். நம்ம எல்லாம் எப்படி இங்க வந்தோம்? வாடகை சரீரம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஒரு டைம் வந்தோடனே யமராஜ் வருவாரு, சார் இந்த வீட்டை காலி பண்றீங்களா, உங்க டைம் முடிச்சு போச்சு, நீங்க கிளம்புறீங்களா பாரு. நம்ம எல்லாம் வாடகை உடம்பு வாங்கியிருக்கோம். இந்த உடம்ப யாரும் உரிமை கொண்டாட முடியாது. இல்ல இல்ல எனக்கு இந்த உடம்பு உடம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த உடம்பு விடமாட்டேன், இதை வச்சுக்கிட்டே இருப்பேன்லாம் நினைக்க முடியாது. ஒரு டைம் பார்த்தோன்னே நம்ம விரும்பலைனாலும் இந்த உடம்பு விட்டுதான் ஆகும். இந்த உடலை விடும்போது யாருக்குமே இந்த உடலை விட விருப்பம் இல்லை, ஆனாலும் விட்டுதான் ஆகும். ஏன்னா இது தற்காலிகமானது. இந்த உடல் தற்காலிகமானது, இந்த உடல் சார்ந்த உறவுகளும் தற்காலிகமானது. யாரையும் நம்ம கூட்டிட்டு போக முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும். அது மாதிரி நம்ம இந்த பூமியில வரும்போது நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்முடைய கர்ம வினைக்கு ஏற்றாற் போல நண்பர்கள், உறவினர்கள், வசதி, கல்வி எல்லாம் அது மாதிரிதான். நண்பர்கள் எல்லாம் அப்படிதான் அமையுது. கணவன் மனைவி எல்லாம் அவங்க கர்ம வினைப்படி. ஆனா பகவான் இங்க வரும்போது அவர் தன் லீலைகளை செய்வதற்காகவும் பக்தர்களோடு அன்பு பரிமாற்றம் செய்வதற்காகவும் நம்மை போல வீழ்ந்த ஆத்மாக்கள், கட்டுண்ட ஆத்மாக்களை கவர்ந்து இழுப்பதற்காக இங்க வர்றார். நம்மளை எல்லாம் திரும்பி அழைச்சின்னு போறதுக்காக. அப்படி பகவான் இங்க பூமியில வந்தாரு. அவர் தன் சொந்த இடத்திலிருந்து சொந்த உடலோட அப்படியே வந்தாரு, திரும்பி அப்படியே போனார். அவர் உடலை விட்டுட்டு எல்லாம் போல. அவருடைய உடல் அவர் உடல் ஆன்மாலாம் வேறு கிடையாது. இப்ப நாம உடலை விடுற மாதிரி கிருஷ்ணர் உடலை விடுறது இல்லை. நாம உடலை விட்டு ஆன்மா வேறு உடம்பு, நம்ம உடல்ல இருக்கிற ஆத்மா இந்த உடலை விட்டு வேற உடம்புக்கு போயிடும். ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது. அவர் அதே சரீரத்துல வந்தாரு, திரும்பி அதே சரீரத்தோட போனார். இப்படி பகவான் இங்க தோன்றி மறைந்து விட்டார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே யுதிஷ்ட மகாராஜ் அடுத்தது என்ன பண்றாரு? அவரும் பகவான்கிட்ட திரும்பி போறதுக்கு முடிவு பண்ணிடுறாரு. கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கிளாஸ்ல கூட அடிக்கடி பேசுவோம், இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணும். என்னன்னா, கஷ்டப்பட்டு பிறவியிலிருந்தே கஷ்டம், சிறு வயதிலேயே தந்தையாரை இழந்து ஒரு சிங்கிள் பேரண்ட், குந்தி தேவி அம்மா மட்டும்தான் இருக்காங்க, தந்தை கிடையாது, பாண்டு இறந்து போயிட்டாரு. ஒரு அம்மா மட்டும் இருந்து 5 குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி, இந்த சிங்கிள் ஒரு தனி நபரா இருந்து இந்த குழந்தைகளை வளர்த்து ஆளாக்கி, அதுல பல்வேறு சோதனைகள், கஷ்டங்கள், பல்வேறு கஷ்டங்கள். விஷயான் மகாக்னி புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச்ச கிருஷ்ணதக. குந்தி தேவி ஒரு லிஸ்டே போட்டாங்க. அவங்க பட்ட கஷ்டம்லாம் நம்ம கனவுல கூட பட்டிருக்க மாட்டோம். குந்தி தேவி அவங்க வாழ்க்கையில பட்ட கஷ்டத்தை
இங்க நம்ம யாருமே கனவுல கூட பட்டிருக்க மாட்டோம். யாரோ ஒருத்தர் இருந்தா கை தூக்குங்க. நான் 6 விஷயம் சொல்றேன். இது என் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னா கை தூக்கும். நம்மளை விஷம் வச்சு கொல்ல பார்த்திருக்கிறாங்க. சின்ன வயசுல இருந்தே விஷம் வச்சு கொல்ல பார்த்திருக்காங்க. நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது வீட்டுக்கு தீய வச்சுட்டாங்க. அப்புறம் நம்ம சொத்தெல்லாம் அபகரிச்சு நம்ம நடு ரோட்ல நிறுத்திட்டாங்க. நம்ம கண்ணு முன்னாடியே நம்ம மனைவி இழுத்து வந்து அவங்களுடைய சேலையெல்லாம் தூயில் உருவினாங்க, சேலையை உருவினாங்க. அப்புறம் என்னது, வெறும் அரக்கர்களோட எல்லாம் சண்டை போட வேண்டி இருந்தது. உண்மை இல்லாத சபை. அங்க வந்து நியாயமே தர்மமே கிடையாது. ரொம்ப கஷ்டம். இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம பட்டிருக்கிறோமா வாழ்க்கையில? இது எல்லாமே குந்தி தேவி அனுபவிச்சாங்க. விஷயான் மகாகினி புருஷாத தர்சனாத் அசத்சபாய வரவாச்ச கிருஷ்ணர். இப்படி இந்த குழந்தைகள் பிறப்புல இருந்தே கஷ்டப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ராஜ்யம் வந்து தரமாட்டோம்னு சொல்லி ஏமாத்தி 14 வருஷம் காட்டுக்கு அமிச்சாங்க. அதுல 1 வருஷம் தலைமறைவா இருக்கணும். இதெல்லாம் முடிச்சு அப்புறம் மகாபாரத யுத்தத்துல போய் அங்க சண்டையெல்லாம் போட்டு உயிருக்கு உயிரை பணைய வச்சு சண்டையெல்லாம் போட்டு இதெல்லாம் நடந்து கிருஷ்ணர் வந்து ஒரு ராஜ்யத்தை வாங்கி கொடுத்துட்டாரு. அசுரங்கள்லாம் கொல்லப்பட்டாங்க. பக்தர்கள் கையில ராஜ்யம், யுதிஷ்டிர மகாராஜ் ராஜ்யம் கிடைச்சு. அப்படி ராஜ்யம் கிடைச்ச யுதிஷ்டிர மகாராஜா அந்த ராஜ்யத்தை அனுபவிக்கணும்னு நினைக்காம பகவான் இந்த பூமியை விட்டு மறைஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே அவரு ராஜ்யத்தை விட்டுட்டு போறாரு. அப்ப எப்பேற்பட்ட நபரா இருக்கு. கொஞ்சம் கூடி அட்டாச்மெண்டே கிடையாது. ராஜ்யத்து மேல பற்றுதலே இல்லை. யுதிஷ்டர் நினைச்சிருந்தா, நாங்க தான் வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டிருக்கிறோம், இப்பதான் ராஜ்யம் கிடைச்சிருக்கு, ஏன் கொஞ்ச காலம் அனுபவிக்க கூடாது? யுதிஷ்டருடைய இடத்துல நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இங்க யுதிஷ்டர் மகாராஜ் எடுத்து அப்படி ஓரமா வச்சுட்டு அந்த இடத்துல நம்மளை பொருத்தி பாருங்க, என்ன பண்ணிருப்போம்? முதல்ல நம்ம உயிரோட இருக்க மாட்டோம் இல்லையா? யுதிஷ்டிர மகாராஜா வாழ்க்கையில பட்ட கஷ்டம் எல்லாம் நம்ம பட்டிருந்தோம்னா நம்ம எப்போ காணாம போயிருக்கும். கிருஷ்ணராவது ராமராவது கோவிந்தராவது எதுவுமே வேண்டாம், ஓடியே போயிருக்கும், உடலை விட்டே போயிருக்கும். ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் பொறுமையா இருக்கு. அதுக்கப்புறம் இல்லையா, இது ஒண்ணு. ரெண்டாவது, பட் அட்டாச்ட் வித் கிருஷ்ணா. கிருஷ்ணரோடு பட்டதுல அது அதுக்கு வருவோம் கடைசியில. கடைசியில அதுதான் மெயின் பாயிண்ட், அதுதான். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா, யுதிஷ்டிர மகாராஜா இடத்துல நம்மளை பொருத்தி பார்த்தா நம்மளால இந்த கஷ்டங்கள்லாம் பொறுத்துக்கவே முடியாது, தற்கொலையே பண்ணி வாழவே முடியாது நம்மளால. அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மகாபாரத யுத்தம் எல்லாம் நடந்து அதுல உயிரை பணைய வச்சு சண்டையெல்லாம் போட்டு ராஜ்யம் கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? இப்பதான் ராஜ்யம் கிடைச்சிருக்கு, இன்னும் கொஞ்ச காலம் கூடி அனுபவிக்கலாம், அதுக்கப்புறமா அதை விட்டுட்டு போலான்னு நினைப்போம். ஆனா யுதிஷ்டர் என்ன நினைச்சாரு? ராஜ்யம் எல்லாம் கைக்கு வந்தது, அப்புறம் பகவான் வந்து அவர் நோக்கம் நிறைவேறிடுச்சு, பகவான் வந்து ஒரு திட்டத்தை நிறைவேற்றிட்டாரு, அசுரர்கள் எல்லாம் அழிச்சாரு, பக்தர்களை காப்பாத்தினாரு, தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணாரு, அவர் திரும்ப போறாரு. அப்ப யுதிஷ்டர் நினைக்கிறாரு, பகவான் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை, அதனால நானும் திரும்ப போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ராஜ்யத்தை துச்சமா தூக்கி போட்டார். எப்படி எந்த ஒரு பகவான் மேல அவ்வளவு பற்றுதல் இருக்கிற ஒருத்தரால இதை பண்ண முடியும்? பௌதீகத்துல பற்றுதல் இருக்கிறவனால பண்ணவே முடியாது. பௌதீகத்துல கொஞ்சம் பற்றுதல் இருந்தா கூட அவனால ராஜ்யத்தை துறக்க முடியாது இல்லையா? நான் ஒரு சின்னதா ஒரு 3 சென்ட்ல ஒரு பிளாட்ல ஒரு வீடு கட்டினா அந்த வீடு மேலே எனக்கு எவ்வளவு அட்டாச்மெண்ட் இருக்கு. என் வீடு, என் மனைவி, என் குடும்பம், என் சொத்து, என் பேங்க் பேலன்ஸ், என்னுடைய காடி, என்னுடைய கார், என்னுடைய பைக், சோ மணி அட்டாச், சோ மச் அட்டாச். ஆனா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தி யுதிஷ்டிரர். நம்ம ஒண்ணு ஒரு 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 இந்த ஊர்ல ஒரு வார்டு கவுன்சிலர் கூட அவன் பதவியை துறக்க மாட்டான். ஒரு வார்டு கவுன்சிலர் பதவி கிடைச்சிட்டாலே அது பெரிய வரப்பிரசாதமா கொண்டாடுறான். ஆனா யுதிஷ்டிர மகாராஜா உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தவர், ஒரு செகண்ட்ல தூக்கி போட்டார். கிருஷ்ணரே இல்லை, எனக்கு எதுக்கு இது, பகவானே என்னை விட்டு போயிட்டாரு, அப்புறம் எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு ஒரு டாய்லெட் போறவங்க எப்படி திரும்பி பார்க்காம வருவாங்களோ அந்த மாதிரி தூக்கி போட்டார். அந்த மாதிரி இந்த ராஜ்யத்தை தூக்கி போட்டு அவர் பகவானை நோக்கி வடக்கு திசை நோக்கி போறாரு. ரைட், அடுத்த ஸ்லோகா 33. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம் 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 ஹரே. எஸ். அடுத்தது என்னது? பிரிதாபி அனு பிரிதாபி அனுசிருத்திய தனஞ்சய. ஓ, என்னாச்சு? யா, பிரிதாபி அனுசிருத்திய தனஞ்சயோதிதம் நாசம் யதோ நாம் பகவத்கதிம் சதாம்
ஏகாந்த பக்தியா பகவதி அதோக்ஷஜோ தோக்ஷஜே நிவேசிதாத் மோபரராம சம்ஸ்ருதே. யதுவம்சத்தின் முடிவை பற்றியும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் மறைவை பற்றியும் அர்ஜுனன் கூற கேட்ட குந்தி தேவியும் பரமபுருஷரின் பக்தி தொண்டில் முழு கவனத்துடன் ஈடுபட்டு பௌதீக வாழ்வின் சுழற்சியிலிருந்து விடுபட்டாள். பாத்தீங்களா, குந்தி தேவி வாழ்க்கை பூரா கஷ்டப்பட்டு கூட அவங்களுக்கு கூட அனுபவிக்கணும்னு ஆசை இல்லை. கைகை என்ன நினைச்சாங்க? ராமன் வேணா காட்டுக்கு போட்டு என் மகன் பரத நாடாளும்னு நினைச்சேன். கைகை என்ன ஆயிடுச்சு? கைகைக்கு ராமர் மேல நல்ல அன்பு இருந்தது. ஆனா மந்திரையோடைய வார்த்தையை கேட்டு கேட்டு கைகையின் மனம் மாறிவிட்டது. அப்ப கைகை நினைச்சாங்க, என் என் மகன் பரதன் நாடாள வேண்டும், ராமன் காட்டுக்கு போகணும். ஆனா இங்க குந்தி தேவி என்ன நினைக்கிறாங்க? என் மகன்கள் ஆண்டது போதும், பகவானே இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாரு, அதனால யுதிஷ்டர் இந்த உலகத்தை விட்டு போக முடிவு பண்ணிட்டாரு, நானும் அந்த மாதிரிதான், நானும் கிளம்புறேன். சோ இது ஏகாந்த பக்தியான்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. ஏகாந்த பக்தியானா ஒரே மனதோட முழு கவனத்தோட, மனதை சிதற விடல அங்கேயும் இங்கேயும். ஓ, நான் இந்த யுதிஷ்டர் என் பையன் காட்டுக்கு போறான், என் பையன் ராஜ்யத்தை விட்டு போறான், அவன் அங்க போய் எப்படி இருப்பான், எப்படி இது நடக்கும், அவன் எப்படி வாழ்வான், அவன் போயிட்டா இந்த ராஜ்யத்தை யார்கிட்ட கொடுக்கலாம், நம்ம யாருடைய அரவணைப்புல இருக்கலாம், இந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃபியூஷன் கிடையாது. தேர் இஸ் நோ எனி கன்ஃபியூஷன். பசங்க யுதிஷ்டிரர் முன்னாடி போறாரு, யுதிஷ்டிரர் முன்னாடி போக பின்னாடி கூட திரும்பி பார்க்கல. யுதிஷ்டிர மகாராஜா பகவான் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டான்னு கேள்விப்பட்ட உடனே ராஜ உடையெல்லாம் கலையிறார். தன்னுடைய மணிமகுடம் பல்வேறு ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்டது. தங்கம், வைரம், வைடூரியம், முத்து, பவளம் போன்ற விலையுயர்ந்த ஆபரணங்களால் அலங்கரிக்கப்பட்ட பேரரசனின் ஒரு சிம்மாசனம், அந்த ரத்ன கிரீடம், தலையில கிரீடம், அதை தூக்கி போட்டு முத்துமணி மாலைகள், ரத்ன மாலைகள், ஆபரணங்கள்லாம் கலைந்து அந்த பட்டாடையை கலைந்து ஒரு துறவியார போல வேடம் போட்டு, ஒரு துறவியோடைய காவி உடை அணிஞ்சுக்கிட்டு திரும்பி கூட பார்க்கல. தன்னுடைய சகோதரர் என்ன பண்ணாரு, அர்ஜுனன் என்ன ஆவாரு, பீமன் என்ன ஆவாரு, யாரையும் பார்க்கல. கிருஷ்ணர் மறைஞ்சிட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே கண்ணை மூடிட்டு அப்படியே நேரா போறார், இமாலயம் வடக்கு நோக்கி போறார். அண்ணன் போறாருன்னு சொல்லி அண்ணனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அர்ஜுனன், பீமன், நகுலன், சகதேவன் எல்லாம் பின்னாடி போறாங்க. மகன்கள் முன்னோக்கி செல்ல குந்தி தேவி பின் தொடர்கிறாள். குந்தி தேவி என்ன பண்றாங்க? சரி, இவங்க எல்லாம் போறாங்க, நான் மட்டும் இது என்ன பண்றது? அதனால அவங்களும் தன் மனதை பகவானின் பாதத்துல நிறுத்தினாங்க. ஏக மனதோட, ஏகாந்த பக்தியா, எந்த வித டிஸ்ட்ராக்ஷன் கிடையாது, அப்படியே பகவானுடைய தாமரை பார்த்து பிடிச்சுக்கிட்டாங்க. இது பாகவதத்துடைய முதல் ஸ்கந்தம். இதே ஸ்கந்தத்துல 8ஆம் அத்தியாயத்துல குந்தி தேவி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, 8ஆம் அத்தியாயத்துல கங்கா கங்கா எப்படி கரை புரண்டு ஓடி எந்த தடை வந்தாலும் தடுத்து சமுத்திரத்தில் போய் கலக்குமோ, அந்த மாதிரி என் மனது எப்பேற்பட்ட தடைகள் வந்தாலும் தகர்த்து பகவானுடைய தாமரை திருப்பாத்தை அடைய வேண்டும். அப்புறம் குந்தி தேவி என்ன சொல்றாங்க? ஒரு ஆணுக்கு பெரும்பாலும் ஒரு குடும்பத்து மேலதான் அட்டாச்மெண்ட். அது இந்த உலகத்தினுடைய சரித்திரம். அது நீங்க இங்க எனக்கு தெரிஞ்சு 600 பேருக்கு மேல இருக்கீங்க. இதுல நிறைய கிரகஸ்தர் இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவங்க இருக்கீங்க. நீங்க கை தூக்குங்க, எவ்வளவு பேருக்கு ஆண்களுக்கு மாமியார் வீட்டு மேல அட்டாச்மெண்ட் மாமியார் வீட்டு மேல அவங்க மேல எல்லாம் அட்டாச்மெண்ட் இருக்காது. மேக்சிமம் ஒரு ஆணுக்கு தான் தாய் தந்தை மேலதான் அட்டாச்மெண்ட். ஆனா ஒரு பெண் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பெண்ணுக்கு பிறந்த வீட்டு மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும், புகுந்த வீட்டு மேலே அட்டாச்மெண்ட் ஆயிடும். 2 அட்டாச்மெண்ட் ஆயிடும். என் அப்பா, என் அம்மா, என் கணவர், என் கணவருடைய அம்மா, என் கணவருடைய தந்தை, என் கணவருடைய சகோதரி. ஸோ 2 டைப்ல அட்டாச்மெண்ட் ஆயிடும். அப்போ ஒரு ஆண் மகனுக்கு தன் பிறந்த குடும்பத்து மேல அட்டாச்மெண்ட். ஆனா ஒரு பெண் மகளுக்கு பிறந்த குடும்பத்து மேலேயே அட்டாச்மெண்ட் இருக்கும், புகுந்த குடும்பத்து மேலே அட்டாச்மெண்ட் இருக்கும். குந்தி தேவி என்ன சொல்றாங்க? கிருஷ்ணாட்ட பிரார்த்தனை பண்றாங்க, கிருஷ்ணா, நான் ஒரு பெண்ணா பிறந்துட்டேன், எனக்கு 2 குடும்பத்து மேலே அட்டாச்மெண்ட். பாண்டுஷு பிரிஷ்ணிஷு, பாண்டு குடும்பத்து மேலே எனக்கு அட்டாச்மெண்ட் இருக்கு, பிரிஷ்ணி குடும்பத்து மேலே அட்டாச்மெண்ட் இருக்கு. 2ஐயும் கட் பண்ணிருங்க, 2ஐயுமே கட் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் இந்த பற்றுதல் நீங்க துண்டிச்சு விட்டுட்டீங்கன்னா
எனக்கு பிறந்த குடும்பத்து மேல உள்ள பற்றுதலை துண்டிச்சிட்டீங்க. புகுந்த குடும்பத்து மேல உள்ள பற்றுதலை துண்டிச்சிட்டு ரெண்டையும் கட் பண்ணிட்டீங்கன்னா, கங்கை எவ்வாறு தடையில்லாம போய் சமுத்திரத்துல கலக்குமோ அந்த மாதிரி நான் உங்க பாதத்துல வந்து சேர்ந்தது அப்படின்னு பிரார்த்தனை சார். அந்த பிரார்த்தனை செஞ்சது மட்டும் இல்ல, அதை பிராக்டிக்கலா என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி பகவான் மறைஞ்சிட்டாரு, எதுக்கெல்லாம் அந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே குந்தி தேவியும் தன்னுடைய மனதை முழுமையாக பகவானுடைய பக்தி சேவையில் ஈடுபடுத்தி அவங்களும் இந்த பௌதிக வாழ்க்கையில இருந்து விடுபடுறாங்க. சரி, அடுத்த ஸ்லோகா 34. யயாஹரத் புவோ பாரம் தாம் தனும் விஜஹாவஜஹ கண்டகம் கண்டகேனேவ துவயம் சாபீசி துஸ்ஸமம். பிறப்பற்றவரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் யது வம்சத்தினரை தங்களது உடல்களை கைவிட செய்து பூமியின் பாரத்தை குறைத்தார். இந்த செயல் முல்லை புல்லால் எடுப்பது போன்றதாகும். ஆள்பவருக்கு இவை இரண்டுமே சமம்தான். ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். பிறப்பற்றவரான பகவான், அதை நம்ம பேசணும். அஜா, கிருஷ்ணா வந்து அஜா, பிறப்பற்றவர். அந்த பிறப்பற்ற பகவான் இந்த பூமியில பிறக்கிற மாதிரி இருக்கு. அவர் பிறப்பற்றவர் தான், ஆனா இந்த பூமியில பிறக்கிற மாதிரி இருக்கு. இது எப்படின்னு பிரபுபா சொல்றாரு, சூரியன் எப்பவுமே இருக்கு. சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. ஆனா நம்ம கண்ணுக்கு தோன்ற மாதிரி இருக்கு, மறைகிற மாதிரி இருக்கு. காலையில 6 மணிக்கு பார்த்தா சூரியன் தோன்ற மாதிரி இருக்கு. மாலை 6 மணிக்கு சூரியன் மறைகிற மாதிரி இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, நம்ம தான் அப்படி பாக்குறோமே தவிர சூரியன் உண்மையில தோன்றுவதும் இல்லை, மறைவதும். இப்பவும் வந்து சூரியன் இருக்கு. இப்ப எங்க அந்த பக்கம் இருக்கிற நாடுகள்ல, இப்ப நம்ம பூமியினுடைய ஒரு பாகத்து, பூமி இப்படி உருண்டையா இருக்கு இல்லையா, பூமியினுடைய ஒரு பாகத்தில் நம்ம இருக்கோம். இப்ப நம்ம சூரியனை பார்க்க முடியல. ஆனா இன்னொரு நாட்டுல சூரியனை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நாளை காலையில வரும்போது நாம சூரியனை பார்ப்போம், அவங்க பார்க்க மாட்டாங்க. அப்ப பிரச்சனையை நம்ம கிட்ட தான் இருக்கே தவிர சூரியன்ட்ட இல்ல. சூரியன் எப்பவுமே இருக்கு. அது நம் கண்ணு முன்னாடி தோன்றுவது போல மறைவது போல இருக்கு. அதே போலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நித்தியமானவர், பிறப்பற்றவர், அழிவற்றவர். அவர் நம்ம கண்ணு முன்னாடி தோன்ற மாதிரி இருக்கு, மறைகிற மாதிரி இருக்கு. அப்ப எதுக்குள்ளும் பகவான் வந்து என்ன பண்ணாரு, தன்னுடைய பக்தர்கள்லாம் எது குலத்துல தோன்ற வச்சார். தேவர்கள், பகவானுடைய சேவையில் ஈடுபடக்கூடிய தேவர்கள், இந்திராதி தேவர்கள்லாம் எது வம்சத்தை தோன்றி பகவானுடைய திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக. எப்பெல்லாம் பகவான் இந்த பூமியில வராரோ அப்ப தேவர்களும் பகவானுக்கு உதவி செய்யறதுக்காக வருவாங்க. அப்போ பிரபு ஸ்ரீ ராமராக பகவான் அவதாரம் செஞ்ச பொழுது தேவர்கள்லாம் வானர சேனைகளாகவும் கரடிகளாகவும் தோன்றினார். ஜாம்பவான் கரடி வம்சத்தை சார்ந்தவர், ஜடாயு கழுகு, அப்புறம் வந்து வானரங்கள். சோ இப்படி தேவர்கள் வந்து பகவானுடைய சேவைக்காக வானரங்களாகவும் பருந்தாவும் தோன்றினார், கரடிகளாகவும். அதே சமயம் பகவான் யது வம்சத்துல வந்த போது இங்க தேவர்களும் யதுக்களா வந்தாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாரு கிருஷ்ணா, இந்த யதுக்களை திரும்ப அழைச்சிட்டு போகும்போது அதுல நமக்கு ஒரு பாடம் கொடுத்தாரு. என்ன கொடுத்தாரு, என்ன பாடம்னா, என் சொந்த குடும்ப அங்கத்தினரா இருந்தாலும் பக்தர்கிட்ட குற்றம் கண்டுபிடிச்சாலோ, குறை செய்தாலோ, அபராதம் செய்தாலும் உங்களை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு இந்த யதுக்களை தண்டிக்கிற மாதிரி செஞ்சு ஒரு நாடகம் மாதிரி பண்ணி அவங்கள திரும்ப அழைச்சிட்டு போயிட்டாரு. என்ன பண்ணாரு, சாம்பனுக்கு வந்து என்ன பண்ணாங்க, கிருஷ்ணனுடைய குழந்தை பையன் சாம்பன், அவன் ரொம்ப குறும்புக்கார பையன். அவனுக்கு ஒரு லேடி வேஷம் போட்டு, பொம்பளை வேஷம் போட்டு விட்டு, கர்ப்பவதி மாதிரி இடுப்புல துணியெல்லாம் சுத்தி அந்த யாகம் செஞ்ச பிராமணர்கள் வைஷ்ணவர்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த பொண்ணுக்கு என்ன குழந்தை பிறக்கும். அப்ப புரிஞ்சுக்கிட்டாங்க, இவங்க எல்லாம் வந்து கிருஷ்ணருடைய வம்சமா இருக்கனால கொஞ்சம் கர்வம் அதிகமாயிருச்சு இவங்களுக்கு, ஆணவம். நம்மளை வந்து கேலி பண்றாங்க, அதனால இந்த பொண்ணுக்கு வந்து இரும்பு ராடுதான் குழந்தையா வரும், அதுதான் உங்க அழிவுக்கு காரணம். சோ இந்த சாபத்துல கிருஷ்ணர் தலையிடவே இல்லை. காரணம் என்னது, வீண் கர்வம் அகந்தை ஆணவம் கொண்டு தலைகால் புரியாம நடந்தா தன் சொந்த குடும்ப அங்கத்தினா இருந்தாலும் மன்னிக்க மாட்டேங்குது. வைஷ்ணவருக்கு அபராதம் பண்ணா, குற்றம் செய்தால் தன் சொந்த குடும்ப அங்கத்தினால தான் கிருஷ்ணர் மன்னிக்க மாட்டார். சோ இந்த யதுக்கள் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க. அது கிருஷ்ணர் என்ன பண்ணாரு, முள்ளே முள்ளால் எடுக்கிற மாதிரி. ஒரு காலில் முள்ளு குத்துச்சுன்னா இன்னொரு முள் எடுத்துடுறோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த பூமியினுடைய பாரத்தை குறைக்கிறதுக்காக எதுக்களுக்குள்ளேயே சண்டை போடுற மாதிரி செஞ்சு அவங்க எல்லாம் திரும்ப கூட்டிட்டு போயிட்டாங்க. இது பகவானுடைய லீலையினுடைய இன்னொரு வெளிப்பாடு. அதனால கிருஷ்ணர் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணாலும் அது ஆசீர்வாதம் தான். கிருஷ்ணர் வந்து ஒருத்தர் இந்த பூமியிலிருந்து கூட்டின்னு போகும்போது ஒரு சண்டையை ஏற்படுத்தினா அதுவும் அவருடைய ஆசீர்வாதம் தான். ஆக மொத்தத்துல இந்த யதுக்களை வந்து பூமி பாரமாவே நினைக்கல. தேவையற்ற அசுரர்கள் தான், ஜராசந்தன், சிசுபாலன், காளைவனன், தந்தவக்கரன், இவங்களெல்லாம் தான் பூமி பாரமா நினைச்சிட்டு இருக்கு.
ஆனா யதுக்கள் இந்த பூமியில நடமாடியது பூமிக்கு சந்தோஷம் தான். ஆனாலும் கிருஷ்ணர் என்ன விரும்பினார், இவங்களும் இங்க இருக்க வேண்டாம், நம்ம லீலையை பிடிச்சது இவங்களையும் அழைச்சிட்டு போயிடுவோன்னு பகவான் இந்த லீலையை செய்து அவங்களை அழைத்து விட்டார், அழைத்து சென்று விட்டார். அடுத்தது 35வது பதம். 35. யதாமஸ்யாதி ரூபானி தத்தே ஜக்யாத் யதா நடக பூபாரக சக்விதோ ஏன ஜஹோ தச்சக்கலே வரம். பரமபுருஷர் பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக அவரால் தோற்றுவிக்கப்பட்ட உடலை கைவிட்டார். ஒரு மந்திரவாதியைப் போலவே அவர் ஒரு உடலை கைவிட்டு, ஹரே கிருஷ்ணா, 36. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது சுய உருவத்துடன் இப்பண்ணுலகை விட்டு சென்ற அதே நாளில், அது இல்ல, 36, 35 தான் ஆ 35, 35. பரமபுருஷர் பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக அவரால் தோற்றுவிக்கப்பட்ட உடலை கைவிட்டார். ஒரு மந்திரவாதியைப் போலவே அவர் உடலை கைவிட்டு மச்சாவதாரத்தையும் மற்றவைகளையும் போன்ற வேறுபட்ட உடல்களை ஏற்கிறார். இது எப்படின்னா, இங்க வந்து சுகதேவ் கோசாமி ஒரு அழகான உதாரணம் கொடுத்திருக்காரு. நம்ம குழந்தைகள்லாம் மேஜிக் ரொம்ப விரும்புவாங்க. மேஜிஷியன் என்ன பண்ணுவாரு, ஒரு பெட்டிக்குள்ள ஒரு ஆளை போடுவார். அந்த பெட்டிக்குள்ள ஒரு ஆளை போட்டு அவர் தலையை வெளியே இருக்கிற மாதிரி விட்டுட்டு அவர் தலையை கட் பண்ற மாதிரி, உடம்ப கட் பண்ற மாதிரி எல்லாம் பண்ணுவார். அப்புறம் பெட்டியை திறந்தா அந்த மனுஷன் அப்படியே எந்திரிச்சு வருவார். இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு மனுஷனை படுக்க வச்சிருப்பாரு பெட்டியில, அப்புறம் அதுக்கு மேல ஒரு துணியை போத்துவாரு. அப்புறம் துணி எடுத்து அந்த மனுஷன் இருக்க மாட்டா, கூட்டத்துல இருந்து வருவார். இதெல்லாம் ஒரு பெரிய மாய வித்தையா இருக்கு. அப்போ ஒரு மேஜிஷியன், ஒரு மாயாஜாலக்காரன், கடவுளால படைக்கப்பட்ட ஒரு மேஜிஷியனே இவ்வளவு அற்புதங்களை பண்ணும்போது, இவ்வளவு அதிசயங்களை பண்ணும்போது, அந்த மேஜிஷியனுக்கு அறிவு கொடுத்த பகவானுக்கு எவ்வளவு பெரிய அறிவு இருக்கு இல்லையா? ஒரு மேஜிக் பண்ற ஒரு மேஜிக் மேனுக்கு இவ்வளவு மூளை இருந்ததுன்னா, அவனை படைச்ச பகவானுக்கு எவ்வளவு மூளை இருக்கு. அந்த மாதிரி அவர் என்ன பண்றாராம், பகவான் கிருஷ்ணர் அவர் சொந்த உருவத்தோட இங்க வந்தார். ஆனா அவர் இந்த உடலை விட்டு போற மாதிரி பண்ணார். அப்ப யாருக்கு அப்படி பண்ணாரு, பக்தர்களுக்கு தெரியும். பக்தர்களுக்கு தெரியும் பகவான் உடலை விடவில்லை, அதே உடல்ல தான் வந்தார், அப்படியே போனார். பக்தர் அல்லாதவங்க, நாத்திகர்கள், பொறாமைக்காரங்க, அருவாவாதிகள், மாயாவாதிகள், பிரம்மவாதிகள், அப்புறம் மனக்கற்பனையாளர்கள், இவங்களெல்லாம் குழம்பணும். அதனால அந்த உடலை விட்டு போற மாதிரி ஒரு 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 பௌதிக உடலை விட்ட மாதிரி காமிச்சாரு. இது ஒரு மேஜிஷியன் பண்ற மாதிரி தான். ஒரு மேஜிஷியன் பண்ற மாதிரி பண்ணாரு. ஆனா உண்மையில பகவான் அந்த உடலை விட்டு போகல, அவர் அதே உடலோட தான் போனார். அது மட்டுமல்ல, இங்க மேலும் என்ன சொல்றாரு சுகதேவ் கோசாமி, மத்ஸ்யாவதாரத்தையும் மற்றவைகளை போன்ற வேறுபட்ட உடல்களை ஏற்கிறார். அவர் எப்பவுமே நித்தியமா லீலை பண்றாரு. மத்ஸ்ய கூர்ம வராக நரசிம்மா இதெல்லாம் பகவான் படைக்கல, அந்த உருவங்கள் எப்பவும் நித்தியமா இருக்கு, அதுல லீலை பண்றாரு. பகவான் அந்த லீலைகளை நித்தியமா பண்ணிட்டே இருக்காரு. அதனால பகவானுடைய தோற்றம் மறைவை நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது. பகவானுடைய உடல் மாற்றமற்றது, அவர் ஆன்மா வேறுபட்டதல்ல. அவர் உடல், அவர் ரூபம், அவர் நாமம் எல்லாம் ஆன்மீகமானது. எதையுமே பிரிக்கவே முடியாது, எல்லாம் ஆன்மீகமானது. நமக்கு உடல் பௌதிகமானது, ஆத்மா ஆன்மீகமானது, அதனால பிரிச்சிடலாம். ஆனா அப்படி இல்லை. அப்போ இங்க ரொம்ப அழகான வர்ணனை என்னன்னா, மதுராபுரியில மதுராபுரியில பகவான் கிருஷ்ணர், பலராமர் ரெண்டு பேரும் மல்யுத்த காலத்துக்கு வராங்க. ஒரு பெரிய ரஸ்லிங் மேட்ச் அரேஞ்ச் பண்ணிருக்காரு கம்சன். சானூரன், முஷ்டிகன், பெரிய மல்லர்கள்லாம் இருக்காங்க, அவங்களோட சண்டை போடுறது. அந்த மல்யுத்த காலத்துக்குள்ள கிருஷ்ணரும் பலராமர் வரும்போது அங்க லட்சக்கணக்கான பேர் அவங்கள பாக்குறாங்க. ஆனா எல்லோருடைய பார்வையும் ஒரே மாதிரி இல்ல, எல்லாருக்கும் பகவான் ஒரே மாதிரி தரிசனம் கொடுக்கல. அங்க யாராருக்கு பகவான் எப்படி காட்சி கொடுத்தாரு அப்படின்னா, கம்சனுக்கு கிருஷ்ணர் மரண ரூபத்துல இருக்காரு. கம்சனுக்கு கிருஷ்ணா மரண ரூபத்துல இருக்காரு. சாணூரன், முஷ்டிகன் போன்ற மல்லர்களுக்கு கிருஷ்ணரும் பலராமனும் யம தர்மனை போல இருக்காங்க, யமனை போல தெரிகிறார். அங்குள்ள மதுராவாசிகளுக்கு கிருஷ்ணரும் பலராமரும் யசோதா, அதாவது தேவகியின் குழந்தைகளா தெரிகிறார். அந்த மதுராவாசிகள்ல மூத்தவர்கள், வயது முதிர்ந்தவருக்கு கிருஷ்ணரும் பலராமரும் தங்கள் குழந்தைகளா தெரிகிறாங்க. அங்க இருக்கிற கோபர்களும் கோபிகளும் கிருஷ்ணரி பலராமன் தன்னுடைய காதலனா பாக்குறாங்க.
அங்க இருக்கிற முனிவர்கள்லாம் கிருஷ்ணரையும் பலராமரையும் ஒரு நித்தியமான பரமாத்மாவாகவும் எங்கும் வியாபிருக்கும் யோகேஸ்வரனாவும் பாக்குறாங்க. அப்ப பாருங்க, எல்லாருடைய பார்வையும் ஒரே மாதிரி இல்ல. பக்தர்களுக்கு பகவான் அன்பு பரிமாற்றம் செய்யறவரா காட்சி கொடுக்கிறாரு, சிலருக்கு குழந்தையா காட்சி கொடுக்கிறாரு, சிலருக்கு கணவனா காட்சி கொடுக்கிறாரு, சிலருக்கு நண்பனா காட்சி கொடுக்கிறாரு, சிலருக்கு காதலனா இருக்காரு, சிலருக்கு மனதுக்கு இனிமையானவரா இருக்காரு, சிலருக்கு புருஷோத்தம்னா காட்சி கொடுக்கிறாரு, சிலருக்கு மரண ரூபத்தில இருக்காரு, சிலருக்கு யம ரூபத்துல இருக்காரு, சிலருக்கு நித்தியமான காலமா நிக்கிறாரு, சிலருக்கு மின்னலை போல காட்சி கொடுக்கிறாரு, சிலருக்கு பெரும் இடியா இருக்கிறாரு. அதனால கிருஷ்ணரை நம்ம எப்படி பாக்குறோம்? கிருஷ்ணா ஒத்துருதான், கிருஷ்ணா மாற்றமற்ற ஒருவர். ஆனா நம்முடைய பார்வைக்கு எப்படி தெரிகிறாரு? நாம பக்தியோட பார்த்தா அங்க பகவான நம்ம பார்க்கலாம். பக்தி இல்லாதவங்களுக்கு பகவான் கால சுரூபமாகவும் மரண சுரூபமாகவும் யம ரூபத்திலே காட்சி கொடுப்பாரு. அதனால இங்க மதுரால இருந்த எல்லாருமே கிருஷ்ணரை ஒரே மாதிரி பார்க்கல. அதனால பகவான் இந்த பூமியில இருந்த போது நம்ம எப்படி அவரை பார்க்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அன்பு பரிமாற்றம் செய்வார். அடுத்தது 36வது பதம், 36. யதா முகுந்தோ பகவானி மாமகி ஜகோ ஸ்வதன்யா சதன்வா சவனீய சத்கதः ததாஹரேவா பிரதிபூத்த சேதசாம் அபத்ரஹேது கலிரன்வவர்த்தத. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவரது சுய உருவத்துடன் இப்பண்ணுலகை விட்டு சென்ற அதே நாளிலிருந்து ஏற்கனவே ஒரு பகுதி மட்டுமே தோன்றியிருந்த களி அறிவு பற்றாக்குறையாக உள்ளவர்களுக்கு அமங்கலமான சூழ்நிலையை வெளிப்படுப்பதற்காக முழுமையாக வெளிப்பட்டது. ஆஹ் கிருஷ்ண சூரிய சமா மாயாந்தகார், யாரா கிருஷ்ணா தாரானகி மாயாரி அதிகார். பகவான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும், அதாவது எங்க கிருஷ்ணர் இருக்காரோ அங்க அறியாம இருக்க முடியாது, எங்க சூரியன் இருக்கோ அங்க இருள் இருக்காது, சூரியன் இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாது, சூரியன் மறைஞ்சவொடனே இருள் வந்துருது. அதே மாதிரி பகவான் இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் கலிபுருஷன் வாழை சுருட்டிட்டு உட்காந்துருந்தான். கலிபுருஷனால ஆதிக்கம் செலுத்தவே முடியல. பகவான் இந்த பூமியை விட்டு மறைஞ்ச உடனே யுதிஷ்டிர மகாராஜா நிறைய கெட்ட சகுனங்களை பாக்குறாரு. மக்களுக்கு மத்தியில பேராசை, பொறாமை, காமம், கோபம், அப்புறம் ஏமாற்றக்கூடிய தன்மை, வஞ்சிக்கும் தன்மை, இதெல்லாம் யுதிஷ்டிர மகாராஜா ஒரு வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. யுதிஷ்டிர மகாராஜா தன்னுடைய பிரஜைகள் கிட்ட பேராசை, காமம், கோபம், பொறாமை, அகங்காரம், ஏமாற்றும் தன்மை இதெல்லாம் பார்த்ததே இல்லை. இப்ப புரிஞ்சுக்கிட்டாரு, கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைஞ்சிட்டாரு, இதெல்லாம் மக்கள்கிட்ட வெளிப்படுது. அப்போ துவாபரயுகம் முடிச்சு கலியுகம் தொடங்க போகுது. மகாபாரத யுத்தம் முடிஞ்ச உடனே கலியுகம் தொடங்க ஆரம்பிக்குது. அப்ப முழுமையா தொடங்கல. மகாபாரத யுத்தம் முடிஞ்சு கலியுகம் தொடங்கும் போது களி கொஞ்சமா தான் தன்னை வெளிக்காமிச்சிருந்தது. கிருஷ்ணர் மறைஞ்ச உடனே களி தன் முழு வேலையும் காமிக்க ஆரம்பிச்சு, தன்னுடைய முழு சுயரூபத்தையும் காமி. இன்னைக்கு பாக்குற கலியோட முழு சுயரூபம் மக்கள் மத்தியில பேராசை, பொறாமை, காமம், கோபம், வஞ்சகம், ஏமாற்று தன்மை, இதெல்லாம் எல்லாம் கலியுகத்துல பாக்குறது. சரி, அடுத்த ஸ்லோகா 7. யுதிஷ்டிரஸ்தத் பரிசர்ப்பணம் புதः புரே ச ராஷ்டிரே ச கிருஹே ததாத்மனி விபாவ்ய லோபாரத ஜிக்ம ஹிம்சனாதி அதர்ம சக்கரம் கமனாய பர்யதாத். தலைநகரிலும் நாட்டிலும் வீட்டிலும் தனிநபருக்கு இடையிலும் பெருகிக் கொண்டிருக்கும் பேராசை, பொய், நேர்மையின்மை மற்றும் மூர்க்கத்தனம் ஆகியவற்றின் மூலமாக கலியுகத்தின் ஆதிக்கம் மேலோங்குவதை யுதிஷ்டிர மகாராஜா புரிந்து கொள்ளும் அளவிற்கு யுதிஷ்டிர மகாராஜா புத்திசாலியாக இருந்தார். எனவே புத்திசாலித்தனமாக வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு தம்மை தயாரி செய்து கொண்ட அவர் அதற்கேற்ற உடையையும் அணிந்து கொண்டார். பாத்துங்க, ராஜ உடையெல்லாம் களைஞ்சிட்டு இங்க போட்டோல தெரியுறாரு. ராஜ உடையெல்லாம் தூக்கி போட்டு சாதாரண உடை எடுத்து போட்டுக்கிட்டார். அப்ப கலியினுடைய தாக்கம் அதிகமாயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுட்டு, இனி நம்ம இங்க இருக்கக்கூடாது, இந்த இடம் நம்ம வாழ்றதுக்கு சூட்டபிள் ஆனது இல்ல, இந்த இடம் நம்ம வாழ்றதுக்கு தகுந்ததானது இல்லை. ஏன்னா கலியுகத்துல பகவானை நினைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மக்கள் ரொம்ப பேராசைக்காரர்களாகவும் பொறாமைக்காரங்களாகவும் இதெல்லாம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்காங்க. நகர வாழ்க்கைனாலே நரக வாழ்க்கை தான். நகரம் பெருசாக பெருசாக நரகம் ஆயிட்டே இருக்கு. அப்ப இந்த நகர வாழ்க்கையில இறைவனை நினைப்பதோ அவரை தியானிப்பதோ ரொம்ப கஷ்டம். அதனால யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணாரு, தன் ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு, இந்த களி ஆதிக்கம் ஆயிடுச்சு, இங்க கிருஷ்ணரை நினைக்கிறது ரொம்ப கஷ்டம், பேசாம நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்றாரு. இந்த மாதிரி ரொம்ப என்ன எழுதுறாருன்னா, அப்ப யார் ஒருத்தர் யுதிஷ்டருடைய அடிச்சுவட்டை பின்பற்றி கிருஷ்ண உணர்வோடு இருக்காங்களோ,
நம்ம கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணா கலியினுடைய தாக்கத்துல நம்மளை காப்பாத்திக்கலாம். இப்போ யுதிஷ்ட மகாராஜமா நம்ம துறவரம் போக முடியாது. ஏன்னா யுதிஷ்ட மகாராஜா தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருந்ததுனால அவரால் துறவரம் செல்ல முடிஞ்சது. இன்னைக்கு இங்க எவ்வளவு பேர் துறவரம் போக முடியும்? குடும்பம், சமுதாயம், மனைவி, குழந்தைங்க இவங்களெல்லாம் விட்டு போறது சாத்தியம் இல்லை. கலியுகத்துல துறவரம் ரொம்ப கஷ்டம், சாத்தியம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்ணலாம்? கிருஷ்ண உணர்வை அதிகரித்துக் கொள்ளும் போது, கிருஷ்ணர் மேல நம்ம சிந்தனையை அதிகரிக்கும் போது கலியினுடைய தாக்கத்தை நம்ம காப்பாத்திக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு அன்னைக்கு பேசிட்டு இருந்தோம் இல்லையா, நம்ம வீட்டுல வந்து ரோடு போடுவாங்க, நம்ம தெருவில் ரோடு போடுவாங்க. ரோடு போடும்போது தார் எல்லாம் ஊத்துவாங்க. தார் ஊத்துறாங்கன்னு சொல்லி ரோட்ல நடக்காம இருக்க முடியாது. அந்த தார் காலில் ஒட்டாம இருக்கிறதுக்காக செருப்பு போட்டு அப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம். இப்ப ரோட்ல வந்து யாராவது குடிச்சிட்டு பாட்டில தூக்கி போடுவாங்க, அப்புறம் சிகரெட் தூக்கி போடுவாங்க. இதெல்லாம் இருக்கே, நம்ம குறை சொல்லிட்டே இருக்க முடியாது. நம்ம என்ன பண்ணலாம்? செப்பல் போட்டு போயிடலாம், அது காலில் குத்தாம இருக்கும். அந்த மாதிரி ஒரு பக்கம் கலியினுடைய தாக்கம் அதிகமாயிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் நம்மளை பாதுகாத்துக்கலாம். எப்படி நம்மளை பாதுகாத்துக்கிறது? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. நாம ஜெபம் செய்யறது மூலமா நம்மளை பாதுகாத்துக்கலாம். கலியினுடைய கெட்ட சுபாவாசங்கள்ல இருந்து சுபாவங்கள்ல இருந்து நம்மளை காப்பாத்திக்கலாம். அடுத்தது 38. சராட் பௌத்திரம் வினயினம் ஆத்மன சுசமம் குணை தோய நிவ்யாபதிம் பூமேர் அப்யக்ஷின் சத் கஜாகவே. அதன் பிறகு பயிற்சி பெற்று தமக்கு நிகரான தகுதியை பெற்றிருந்த தம் பேரனை கடலால் சூழப்பட்டிருந்த எல்லா நிலத்திற்கும் சக்கரவர்த்தியாக சிம்மாசனத்தில் அமர்த்தினார். பரிசித் மகாராஜாவை இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தி அமர்த்திட்டாரு. அப்போ ஏன் பரிசித் மகாராஜா உட்கார வச்சாரு? தன் பேர குழந்தைங்கிறதுனால அல்ல. இந்த பரிசித் மகாராஜா குழந்தையா பிறந்தப்பவே யுதிஷ்ட மகாராஜா வந்து ஜோதிட வல்லுநர்களை கூப்பிட்டு விசாரிக்கிறார், இந்த குழந்தை எப்படி இருப்பாரு, இந்த குழந்தை வந்து எப்படி இருப்பார் சொல்லுங்க. அப்போ பாகவதனுடைய நம்ம இதுக்கு முன்னாடி அத்தியாயத்துல படிச்சுக்கலாம். இந்த குழந்தை பிறந்த உடனே என்ன சொல்றாங்க? இந்த ஆக்சுவலி பின்னாடி வரும் நினைக்கிறேன், சாரி, எண்ட் ஆஃப் த கேண்டோ, இந்த ஃபர்ஸ்ட் கேண்டோ முடிவுல வரும். பரிசித் மகாராஜா இந்த குழந்தையா வந்த போது இந்த ஜோதிட வல்லுநர்லாம் சொல்லுவாங்க, இந்த குழந்தை தானம் பண்றதுல சிபி சக்கரவர்த்தியை போல இருப்பார், இந்த குழந்தை ஆட்சி செய்வது ராமரை போல ஆட்சி செய்வார், இந்த குழந்தையின் ஆட்சி காலம் பொற்காலம். ஓ யுதிஷ்டிரா, இந்த குழந்தைய உனக்கு குறைந்தவன் அல்ல, இந்த வம்சத்துக்கு பெரும் புகழை தரும். இப்படி வந்து பரிசித்துடைய புகழை வந்து அந்த பிராமணர்கள்லாம் சொல்றாங்க. இந்த ஜோதிட வல்லுநர்கள்லாம் இந்த குழந்தை எப்பேற்பட்ட ஒரு வீர தீர பராக்கிரம குழந்தையா இருப்பாரு, இந்த வம்சத்துக்கு புகழ் சேர்த்து தருவார் எல்லாம் சொல்லிட்டு கடைசியில என்ன சொல்லுவாங்க? இந்த குழந்தை ஒரு பாம்பு கடித்து இறந்து போவார், அதையும் சொல்றாங்க. அதனால யுதிஷ்டமராக நல்லா தெரியும், இந்த பரிசித் குழந்தை இது எந்த விதத்திலும் குறைந்தவர் அல்ல, எல்லா திறமையும் உள்ள ஒரு ராஜ ரிஷியா இருப்பாரு, மகா பாகவதன். பரிசித்தை பத்தி பாகவதம் என்ன சொல்லியிருக்கு? மகா பாகவதன், பெரும் பக்தர் அவர். அதனால இந்த தகுதியெல்லாம் இருந்ததுனால, அவர் பகவானுடைய பக்தனாவும் நேர்மையான ஒரு மகா புருஷனாவும் இருந்ததுனால பரிசித்தை அந்த அரியாசனத்துல உட்கார வச்சுட்டு யுதிஷ்டிர மகாராஜா வடக்கு நோக்கி புறப்படுறார். 39 39வது ஸ்லோகம். மதுராயாம் ததா வஜ்ரம் சூரசேன பதிம் ததः ராஜாபத்யா நிருப்யேஷ்டிம் அக்னீன் அபிபத் ஈஸ்வரः. பிறகு அவர் அனிருத்தரின் மகனான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பேர குழந்தையான வஜ்ரனை சூரசேன நாட்டின் அரசராக மதுராபுரியில் அமர்த்தினார். அதன் பிறகு யுதிஷ்டிர மகாராஜா ஒரு பிராஜாபத்திய யாகத்தை செய்து குடும்ப வாழ்வை கைவிட்டு துறவரத்தியை தமக்குள் ஏற்றி வைத்தார். சோ கிருஷ்ணாவுடைய பேர குழந்தை வந்து வஜ்ரநாபர். வஜ்ரநாபர் வந்து சூரசேனா மதுரா அந்த பகுதிக்கு ராஜாவை உட்கார வச்சுட்டு பரிசித்தை வந்து உலகத்துக்கே சக்கரவர்த்தியா அமர வச்சுட்டு யுதிஷ்டிர மகாராஜா எல்லா பௌதிக ஆசைகளையும் துறந்து பௌதிக பற்றுதல இருந்து இல்லாம அவர் வந்து தன்னுடைய ஒரே குறிக்கோள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணனுடைய தாமரை திருப்பாத்தை அடைய வேண்டும், அவரது ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டும், அவரோடு நித்தியமா அன்பு பரிமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் வந்து துறவரத்தை ஏற்றுக்கொண்டு அப்படியே வடக்கு திசை நோக்கி போறார். இது ரொம்ப அழகான பாடம். சோ நம்ம வந்து யுதிஷ்டிர மகாராஜ் அளவுக்கு துறவரம் போக முடியாவிட்டாலும் நம்ம வாழும் போதே வந்து கிருஷ்ண பக்தி நல்லா பயிற்சி பண்ணலாம். இகாயஸ்ய ஹரேதாச
கர்மனா மனசா கிரியா நிகிலச்ச அவஸ்தானு ஜீவன் முக்த உச்சதே. யார் ஒருத்தர் வாழும் போது தன் உடலால, மனதால, வார்த்தையால பகவானுக்கு சேவை பண்றாரோ அவர் வாழும் போதே முக்தி பெற்றவர் தான். வாழும் போதே முக்தி பெற்றவர். முக்தி நல்லா தனியா ஒண்ணு அடைய வேண்டாம். கிருஷ்ண பக்தி முக்திக்கு மேல. பக்தி வந்து முக்தியை விட உயர்ந்தது. அதனால கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணி கிருஷ்ண உணர்வை நம்ம தீவிரமா பின்பற்றும் போது, நம் நாமத்துல வந்து பகவானுடைய நாமத்தை கவனமா உச்சரிக்கும் போது, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, பகவான் நாமத்தை நம்ம கவனமா உச்சரிக்கும் போது என்ன ஆகும்? நம்ம படிப்படியா பௌதிக ஆசையில நம்ம இதயத்தை விட்டு போகும். நம்ம இதயம் சுத்தமாகும். அப்புறம் நம்ம முழு ஈடுபாடோட, எப்படி குந்தி தேவி தன் மனதை முழு ஈடுபாடோட கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்தினாங்களோ, எப்படி யுதிஷ்டிர மகாராஜாவும் அர்ஜுனாவும் தன்னுடைய முழு கவனத்தையும் பகவான் மேல செலுத்தினாங்களோ அதை நம்மளால செய்வோம். அதனால இந்த துறவரம்ங்கிறது செயற்கையெல்லாம் வேண்டாம். நான் எல்லாம் எனக்கு மனைவி வேண்டாம், குடும்பம் வேண்டாம், ஒன்று அப்படிலாம் தேவையில்லை. நம்ம எல்லாமே கிருஷ்ண உணர்வுல பின்பற்றணும். எப்படி மனைவி வந்து கிருஷ்ணருக்கு சேவைக்காக பயன்படுத்தலாம், கணவரை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தலாம், பிள்ளைகளை கிருஷ்ணருடைய சேவையில் ஈடுபடுத்தலாம். அவங்க மேல அட்டாச்மெண்ட் கொள்ளாம நம்ம டியூட்டியா, என்னோட டியூட்டி ஆஸ் அ ஒய்ஃப், ஒரு மனைவியா என் கடமையை செய்வேன், ஒரு கணவனா என் கடமையை செய்வேன், ஒரு பிள்ளையா என் கடமையை செய்வேன். ஆனா பட்டுதல் கிருஷ்ணர் மேல வச்சு டியூட்டி. நம்ம வந்து ஒரு குடும்பஸ்தராவது நம்ம கடமையை செய்யலாம். ஆனா பற்றுதலை பகவான் மேல வச்சுக்கணும். ஏன் பற்றுதலை பகவான் மேல வைக்கணும்? அப்பதான் இந்த உடலை விடும்போது நம்ம பகவான் நம்ம உறவினர்கள் மேலேயோ குடும்ப அங்கத்தின் மேலேயோ பற்றுதல் வச்சுட்டா அது மீண்டும் அடுத்த பிறகு காரணமாயிடும். அதனால பகவான் சொல்றாரு, அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முத்வா கலேவரம் எப்ராதசி மத்வாவம் யாதி நாதி அத்திர அசம்சயா. சந்தேகம் வேண்டாம் அர்ஜுனா. யாரா இந்த உடலை விடும்போது என்ன நினைச்சே இந்த உடலை விட்டாங்கன்னு எங்கிட்ட வந்துருவாங்க, சத்தியமா வந்துருவாங்க. அப்போ இந்த உடலை விடும்போது கிருஷ்ணரை நினைக்கணும். அது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லை. அப்ப அதுக்கு பயிற்சி நிறைய தேவை. அப்ப என்ன பண்ணணும்? நல்ல நாம ஜெபம் பண்ணி, இந்த மாதிரி பாகவதம் எல்லாம் கேட்டு பாகவதம் படிச்சு கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, நம்ம உணர்வை வந்து கிருஷ்ண உணர்வா மாற்றணும். கிருஷ்ணா எல்லாத்தையுமே கிருஷ்ணரோடு சம்மந்தப்படுத்தி பார்க்கணும். நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் பகவானோட சம்மந்தப்படுத்தணும். இந்த மனைவி, குழந்தைங்க, குடும்பம் எல்லாம் கிருஷ்ணர் சேவைக்காக, இந்த எனக்கு இந்த வந்து இந்த வேலை கிருஷ்ணருடைய சேவைக்காக, இந்த வாழ்க்கை, இந்த ஆன்மா, இந்த உடல் எல்லாமே பகவானுடைய சேவைக்காக கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு நம்ம நல்லா பக்தி பண்ணலாம். குடும்ப வாழ்க்கை கூட துறவரம் தான். குடும்ப வாழ்க்கை கூட துறவரம் தான். எப்படி துறவரம்? அதுல பற்றுதல் இல்லாம அவர் துறவிதான். இப்போ யுதிஷ்டர் இருந்தாரு, அவர் ராஜ்யத்து மேல பற்றுதலா கொண்டு இருந்தாரு, அவர் பற்றுதலே இல்லையே. அப்போ துறவரம்னா என்னது? பற்றற்று இருப்பதே துறவி. எனக்கு இந்த உலக வாழ்க்கையில் இருக்கு, ஆனா பற்றுதல் கிடையாது. ஜனக மகாராஜா இந்த உலகத்துக்கே சக்கரவர்த்தியா இருந்தாலும் எனக்கு பற்றுதல் இல்லை. ராஜ்யத்து மேல பற்றுதல் இல்லை. ராஜ ரிஷி ஜனகர், அம்பரீஷர், ஜனகர், பரதர், இந்த மாதிரி எவ்வளோ ராஜ ரிஷிகள் இந்த பூமியில இருந்திருக்காங்க. பாகவதத்துல நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க துளி கூட ராஜ்யத்து மேல பற்றுதலோ அவங்க பௌதிக ஆசையோ இல்லை. அவங்க எப்பவுமே கிருஷ்ணரே நினைச்சிட்டு. அப்படி இருக்கும்போது அப்பேற்பட்ட வசதி வாய்ப்பு இருந்தும் அவங்க அனுபவிக்காம கிருஷ்ணர் நினைச்சாங்க. இப்ப நம்மளால ஏன் நினைக்க முடியாது? நம்ம கொஞ்சம் பாகவதெல்லாம் கேட்டு பக்தர் சங்கத்துல வந்து நம்ம மனசை பகவான் மேல் நிறுத்தினா நாமளும் பகவான் திரும்ப போயிடலாம். இங்க வாழும்போது சந்தோஷமா இருக்கலாம், உடலை விட்டாலும் பகவான் போயிடலாம். ஹரே கிருஷ்ண. ரேந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத்.